மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய யுஜிசி என்ற அமைப்பு தமிழ்நாட்டுடைய வேந்தர்களை நியமிக்கம் செய்கின்ற அதிகாரத்தை மாநில அரசிடமிருந்து தட்டி பறித்து யுஜிசியை தனி கையில் எடுத்துக்கொண்டு கல்வி பயிலாதவர்களை, பேராசிரியர்கள் இல்லாதவர்களை இன்றைக்கு வேந்தர்களாக நியமிக்கலாம் என்றும் 3 ஆண்டு என்பதை 5 ஆண்டு என்றும் ஒரு மோசமான ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் பெரிய கொடுமை, ஒன்றியத்தினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நிதி தருவேன் என்று சொல்லுகிறார். ₹1 29 பைசாவை மாநிலங்களுக்கு பிச்சை போடுகின்ற ஒன்றிய அரசு லட்சக்கணக்கான கோடியை எங்களுடைய வரி வருவாயின் மூலமாக, ஜிஎஸ்டி மூலமாக கொள்ளையடிக்கிற ஒன்றிய அரசு ஒரு பாசிச பாரதிய ஜனதா சங் பரிவார கொள்கைகளை உள்வாங்கிய ஆளுநர்களை தமிழ்நாட்டில் நியமிக்கிற கொடுமைகள் தொடர்ந்து அரங்கேறும். தற்போது 6க்கும் மேற்பட்ட வைஸ் சான்சலர்கள் இல்லாத காரணத்தினால் மாணவருடைய கல்வி கேள்விக்குறியாக்கியிருக்கிறது. ஆளுநரும் யுஜிசியும் நியமிக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் இன்றைக்கு முக்கியமானவர்களை, துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் என்கிற திருத்தங்கள் அதில் இருக்கிறது. இது தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வியை பாதிக்கும்.